ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்களுடைய அன்பு வணக்கம். சொல்லுங்க. ஐயா அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்குமா, ஒருமைன்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி சமீப காலமா நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி என்னன்னா, அவர் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்காருங்க. அந்த கிளாஸ்ல வந்து ஜீவநிலை, ஆழ்நிலை, உயிர், உடல் சொல்லி இந்த மாதிரி பலவேறு பரிணாமங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது பேசும்போது இதை பத்தி சிந்திக்கும் போது எனக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது. நம்ம எல்லாமே ஒண்ணுன்ற போது எல்லாமே ரொம்ப அற்புதமா விளங்குது, எல்லாம் செய்யுது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏமா அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப இங்க என்னன்னா அது ஒரு கிளாஸ், அது ஒரு பாடம். அந்த பாடத்தை யாரு உருவாக்குனாங்களோ அவங்களுக்குதான் தெரியும் அதோட மூலமான தன்மை என்ன. அவன் என்ன அவங்க ஆரம்பம் அவங்க என்ன அவங்க கத்துக்கிட்ட பாடம் எழுதிக்கிறான். ஆமா, அவன் பாடம் என்ன எழுதுறாங்கன்னா, நான் இப்படி எல்லாம் உணர்ந்தேன், இப்படி எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன்னு அவங்க எழுதியிருக்காங்க. புரியுதா சொல்றது? ஆனா அது உங்களுக்கு பாடம் கிடையாது, அது அவங்களோட அனுபவம். ஆமா, அது அவங்க அனுபவம். இங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பெருசா இது பண்றாங்கன்னா, ஒரு ஞானி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கின்னு அவரு அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அவர் இப்படிலாம் நான் பார்த்தேன், இப்படிலாம் உணர்ந்தேன், இப்படிலாம் ஆச்சுன்னா அவரோட அனுபவத்தை அவர் பாடமா போடுங்க. அவரோட அனுபவம் அவரு செஞ்ச செயல் வேற, இதை கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும். இந்த அனுபவத்தை பெறத்துக்கு அவர் செஞ்ச செயல் என்னவோ அதுதான் நம்ம செய்யணும். நம்ம அவன் அனுபவத்தை பாடமா படிக்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அனுபவத்துல பணம் பேசுறாங்க. யாருக்கே தெரியல நீங்க என்ன பண்றீங்க. நீங்க அவரு என்னத்தை செஞ்சு நான் இதை பெற்றனோ அதை நீங்க செஞ்சு அதை பெறணுமே தவிர்த்து அவர் அனுபவத்தை கொண்டு நீங்க இதை பெற முடியாது. இதை புரிஞ்சுக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க எல்லாரும் அப்படிதான் போறாங்க. இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு வராங்க, புதுசு புதுசா வராங்க. அவன் சொன்னாங்க நாங்க நிறைய கிளாஸ் போய் அட்டன் பண்றோம், அட்டன் பண்ணி எல்லாரும் போற கடைசியில் ஏதோ ஒன்று ஸ்டக் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப இந்த மாதிரி இது தெரிஞ்சு ஒரு 3-4 நபர் இப்ப எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க. இப்ப இவங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்ப இவங்க என்னன்னா அந்த கிளாஸ்ல என்ன கடைசியா வந்ததோ அதை அவங்க கத்துனாங்க. அதுக்கு மேல அது போக முடியாது, அதோட எந்த போகுது. ஏன்னா அதுக்கு மேல போய் ஏதோ ஒரு நிறைவு இல்லாம அப்படி இன்கம்ப்ளீட்டா நிக்குது. நிக்க முடியும். இங்க எல்லாருமே எதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்கன்னு தெரியாம விலை கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. உடலை பத்தி, ஆன்மா பத்தி, உயிரை பத்தி, ஜீவனை பத்தி விலை கொடுக்குது. இதுக்கான விளக்கத்தை நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நீ கொடுக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணாலும் ஏற்கனவே யாரு என்ன சொன்னாங்களோ அதை எடுத்து அவங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர்த்து நீங்களா ஓனா போய் இறங்கி சொல்ல முடியாது. அப்படி நீங்க ஓனா இறங்கி நீங்க சொல்லணும்னா நீங்க சுயமா ஒரு சிந்தனைக்குள்ள முதல்ல போகணும். சுய சிந்தனையா நீங்க சிந்திச்சு சுயமான ஒரு செயலை செய்து அது வந்து ஏற்பட அறிவு கூட நீங்க விளக்கம் கொடுக்க முடியும். நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுனால என்ன மாற்றம் வரும்னா, நம்ம உடல் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஆன்மான்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாம் உடல் இருக்குது இல்லைன்றதை புரியணும். நீ ஆன்மா அப்படின்றத புரியணும். ஆன்மாவை தவிர்த்து நீ உயிர்னு புரியணும். உயிரை தவிர்த்து நீயே அனைத்துமாக உணரணும். இவ்வளவுதான் விஷயம். நீ எதாயினும் அதை கடந்து கடந்து போய் மூலத்தை அறியணும். மூலன்றது என்னன்னா நீதான் மூலமா இருக்கிற, நீன்றது என்ன இங்க எல்லாமே இருக்குதுன்னு மொத்தம் சுத்தி அதுதான் சொல்லுவோம். எல்லாமே ஒண்ணுன்னு அறியுதுதான் அறிவு, எல்லாமே சரின்னு அறியுதுதான் அறிவு, எல்லாமே சிறப்புன்னு அறியுதுதான் அறிவு. கண்டிப்பாங்க. இந்த அறிவை பெறத்துக்கு தான் இங்க எல்லா விதமான பாடமும் பயிற்சியும் கிளாஸும் அதுதான், வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா அப்பதான் உனக்குள்ள டிஸ்டர்ப் நீங்கி உனக்கு ஒரு புரித ஒரு நல்ல ஒரு தன்மை உனக்குள்ள ஏற்பட்டு நீ சந்தோஷம்னா என்ன, சுகம்னா என்ன, அப்பதான் இவங்க தர முடியும். ஏன்னா நான் பெற்றிருக்கிறேன். எப்படி இப்படி எல்லாமே ஒண்ணு நிறைஞ்சதால பெற்றிருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒண்ணு நிறைஞ்சனா ஒண்ணு துன்பமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப துன்பத்துல உள்ள நடக்கிற நிகழ்வு என்ன, அப்ப அது என்ன கொடுக்க பெரிய என்ன கொடுக்க போயிருப்பாரு. அப்ப எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு அது தெரியலன்னா இந்த துன்பம் மட்டும் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு கஷ்டம். கஷ்டம் உண்மை. புரியுதுங்களா? இந்த அறிவை நீ பெறதுதான் உன்னோட பயிற்சி. நீங்க எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, நீங்க குண்டலினி பயிற்சி பண்ற, நீங்க எந்த ஒரு யோகா பயிற்சி, தியானம் எந்த பயிற்சி பண்ணாலும் நீ இதை அறியறதுக்கு தான் நீ பண்ற பயிற்சி. சொல்லிக்கொடுத்தா எல்லாமே ஒண்ணுன்னு அறியணும், எதுவுமே ஒண்ணுலன்னு அறியணும், எல்லாத்துக்குள்ளயும் சிறந்ததுக்குன்னு அறியணும், எல்லாமே இங்க சிறப்பா போகுதுன்னு அறியணும், எல்லாமே நீயாகுதுன்னு அறியணும். இந்த அறிவை அறியறதுக்கு தான் நீ ஏதோ ஒண்ணு தேடுதல் போறேன், நான் இது போறேன், அந்த பயிற்சி போறேன், அந்த பயிற்சி போறேன், இதெல்லாம் போறீங்க. ஆனா நீங்க இந்த பயிற்சிக்குள்ள எல்லாம் போனா அந்த பயிற்சிக்குள்ள என்ன இருக்கோ அதான் கத்துக்கணும். அதை தாண்டிய விஷயத்தை நீ கத்துணும்னு ஆசைப்பட்டா அது முடியாது. ஏன்னா அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிக்குள்ள இவ்வளவு தூரம் தான் அதோட ஒரு விஷயம் இருக்கும். அது தாண்டிய விஷயம் இருக்க வாய்ப்பு இல்லை. உண்மைதானே? ஏன்னா செஞ்சவங்களும் அதை பண்ணவங்களும் இன்னைக்கு இல்லை. இல்லன்னா அது ஒரு எண்டாப்புல தான் நிற்கும். அப்படி எண்டாப்புல நிக்கிற ஒரு பொருள்கிட்ட போய் லாஸ்ட்ல கூட எல்லாம் எண்டாப்புல தான் நிற்கும். நீங்க தாண்டிய போய் சிந்திக்கிறதா முடியாது. அதுக்கு இன்னைக்கு யாரு அந்த பீக்குல இருக்கிறாங்க, சுயமா சிந்திச்சு சுய அறிவோட பேசி சுயமான ஒரு செயலை செய்து அதுக்குள்ள ஏற்பட்ட ஒரு அறிவு என்ன, அந்த அறிவுக்குள்ள நம்மளும் போகணும். நம்ம ஆசைப்பட்டா இன்னைக்கு அது இருக்கணும், அது பேசணும், அது செயலை செய்யணும், அந்த செயலை நீங்க செய்யணும், சொல்றதை நீங்க நம்பணும், நம்பி அந்த செயலுக்குள்ள ஆழ்ந்து நீங்க தெரியும். கட்டாயம். ஆனா அதுக்கு பேரு ஒண்ணும் இல்லை, அன்புன்றது அதோட சாதனை.
ஒருமை குணத்தை நீ வளர்த்துக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற பக்குவத்தை நீங்க ஏற்படுத்தணும். அதை நீ ஏற்பட்டீங்கன்னா அந்த தகுதி உங்கள்கிட்ட வரணும்னா நீ முதல்ல பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க பிறருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நீ கொடுக்கணும் ஆசைப்படி பெற போறன்னு அர்த்தம். அப்ப நீ என்னத்தை கொடுக்க போறியோ உன்னால என்ன முடியுமோ அதை கொடு. ஆனா நீ என்ன பெற போறியோ அது உங்களுக்கு தானா கிடைக்கும். இவ்வளவுதான் உண்மை. அப்படி நீ கிடைக்கிறதுதான் சாதனை. அந்த சாதனையில ஏற்படுறதுதான் அறிவு. அதுதான் எல்லாமே ஒண்ணுன்ற காட்டக்கூடிய உங்களுக்கு அப்பதான் கொடுக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஆன்மா, ஜீவன், முக்தி, நம்ம உடல், உயிர், இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு தேவைதானா? உண்மையிலே உங்க யாராருக்கு எது தேவைன்னு ஆசைப்படலாம் அது வரைக்கும் நீங்க போங்க, தேடுங்க, பாருங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க போனது எல்லாமே சரி. அதை தாண்டி நீங்க போனா நீங்க அன்பு கொடுத்தா கட்டாயம். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தர் தேவையில்லாத பார்க்க மாட்டான், ஒருத்தர் குடும்பத்தை பாத்துக்கிறான், ஒருத்தர் உதாரணமா சுத்துறான், ஒருத்தர் ஆன்மீகத்தை நோக்கி போறான், ஒருத்தர் பக்தி நோக்கி போறான், ஒருத்தர் யோகத்தை நோக்கி போறான். போறான் இது நம்ம எதுவுமே தவற சொல்றது. அவனுக்கு தோணுதான் அவன் சேவா போடுவான். ஆனா அவங்களுக்கு இறுதியில எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியணும்பா, எனக்கு புரியணும்பா, எனக்கு எல்லாரும் அந்த அறிவு வரணும். இங்க ஆன்மான்றது என்ன, ஜீவன்னா என்ன, உயிர்னா என்ன, முக்தினா என்ன, மோச்சம்னா என்ன, இறைவன் அதெல்லாம் அறியணும்பா அப்படின்னு நீ அன்பு உள்ளதா வேற ஒண்ணுமே இல்லை. நீ அன்புன்ற ஒரு விஷயம் ஆழ்ந்து உள்ள போகணும். உள்ள போய் ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னன்னா நேரஸ்டா லைவா உன்னை நீ அறிஞ்சிட்டு இருக்கிற, உன்னை நீ அறிஞ்சிக்க போற, உன்னை நீ தெரிஞ்சுக்க போற, உன்னை நீ பார்க்க போற, உன்னை நீ உணர போற. நான் சொல்ல புரியுதா? நான் இது எதுவுமே கண் கட்டிட்ட மாதிரி காட்டல. எல்லாமே பட்டவர்த்தமா வெளியே இருக்க போகுது. அந்த பட்டவர்த்தமா இருக்கிறதுக்கு தான் நீ பிறருக்கு உன்னை கொடுக்க போறன்னு நீ போறது. நீ உன்னை கொடுக்க போறன்னு போனோம்னா அந்த ஒரு உயிர் படுற துன்பத்தை நீ பார்க்க போற, அங்க நடக்கிற நிகழ்வை நீ பார்க்க போற, அதை நீ சரி செய்ய போற. அதை சரி செய்யறது நிமித்தமா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நிச்சயமா இது நடக்குமா? நடக்குதா? ஏன்னா நீ எது கொடுக்குற திரும்பி வரப்போகுது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாவம் புண்ணியம் கருமா இருக்குது எல்லாமே சொல்றீங்க. இது செஞ்சு அது வந்துடும், இது செஞ்சு அது வந்துடும். இவ்வளவு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நம்பினீங்க இல்ல. அதே போல அன்புடுத்துல வா, பிற உயிரோட வழியை உன் வழியா எண்ணு. அந்த உயிருக்கு என்ன கொடுக்கணும், என்ன நடக்கணும், ஒரு பெரிய மாற்றம் ஆசைப்படு. அதுவே அனைத்துமா இருக்கணும்பா, அதுவே அந்த மாற்றத்தை போன ஆசைப்படு. அந்த ஆசை நிமித்தம் உனக்கு அது நடக்கும். சிம்பிள். எப்படி உனக்கு துன்பம் வரும், எனக்கு இதாயிடும் அதாயிடும் நீ நினைச்சு பயந்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நீ அழுதுனா, அதே போல இதை தூக்கி ஓட வச்சுட்டு எனக்கு இன்பம் வரும், எனக்கு சுகம் வரும், எனக்கு சந்தோஷம் வரும். அதே போல சந்தோஷம் பிறருக்கு வரணும். என்னால முடிஞ்சா நான் கொடுப்பேன், நான் உடலால் ஹெல்ப் பண்ணுவேன், இல்ல மனசா நான் நினைப்பேன். இந்த எண்ணத்தை அதிகப்படுத்தினே வா. ஆட்டோமேட்டிக்கா நீ என்னத்தை கிட்ட லைவா அந்த அறிவை உணரலாம், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீயே அனைத்துமாக அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதுல எந்த ஒரு மறைப்பு திறப்பும் ஒண்ணும் கிடையாது. இது நடக்குமா? நடக்கும்ன்றது நீ செய்யற நீயே சொல்ற. நான் என்ன பண்ணி நடந்துப்பா, இதெல்லாம் பண்ணது நான் பண்ண அப்படின்னு சொல்றீங்களே, அதே போல இந்த நீ பண்ணு. இங்க என்ன பண்ணல, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு உன்னை காயப்படுத்தி இன்னும் சிந்திப்பீங்க. உண்மையா இல்லையா? இந்த கம்முன்னு தேவையில்லாத சிந்தனை உனக்குள்ள வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நீ அலோவ் பண்றீங்க. அப்போ உனக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியது, உன்னை ஆசுவாசப்படுத்தக்கூடியது, உன்னை அறிவாக்கக்கூடியது, உன்னை அன்பாக்கக்கூடியது, உன்னையே அனைத்துமாகக்கூடிய அறிவுக்குள்ள ஏன் போக மாட்டேன்? ஏன் அதை நீ சிந்திக்க கூடாதா? அதை நீ ஏன் யோசனை பண்ணக்கூடாதா? அதை யோசனை பண்ணி நீ அதை மகிழ்ச்சி அடையக்கூடாதா? டிஸ்டர்ப் ஆகிறது மட்டும் தானா வந்துச்சு இல்ல, அதெல்லாம் நீ யோசனை பண்ண, நீ ஏன் சிந்திச்ச டிஸ்டர்ப் ஆகல. அதே போல இதுக்கு ஓரவே இதே நான் சிந்திச்சு நான் ஏன் நீயே சிந்திச்சு நீயே காயப்படுத்திக்க. உண்மை நீயே தான் காயப்படுத்தினா ஏன்னா இங்க அதான் நடந்துருக்குது. உங்களை காயப்படுத்த யாரும் தேவை, நீங்க தான் படுத்திருக்கீங்க. உன்னை காயப்படுத்த கூடாது, உன்னை சுகப்படுத்தணும்னா நீ அன்புக்குள்ள போகணும். பிறரை சுகப்படுத்தணும்ன்ற எண்ணம் என்னைக்கு உனக்குள்ள தோணுதோ அன்னைக்கே உன்னை காயப்படுத்துற எண்ணம் உனக்கு போயிடும். உன்னை சுகப்படுத்துற எண்ணம் மட்டுமே உனக்கும் தோணும். நீ சுகமாவது கட்டாயம், நிச்சயம் இது கட்டாயம் நடக்கும். இதுதான் இந்த அறிவு கருத்தான் எல்லா இடத்துக்கும் நீங்க எல்லாரும் வரணும். ஏதாவது ஏத்தி தயவுதான் 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 கொடுப்பேன். என்ன அர்த்தம்? அன்பு ஒண்ணு தாண்டா அனைத்தையும் கொடுக்கும். அன்புன்றது தானே மூலமே. ஏன்னா அன்புன்றது அனைத்தையும் கொடுக்கணும்னா அப்ப அதுதான் அனைத்தும் அதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அது அனைத்தையும் கொடுக்கணும்னா அனைத்துமே அதுதான் தான் இருக்குது. அப்ப அதான் கொடுக்க முடியும். வேற எதாவது கொடுக்க முடியும்? நீங்க அதை விட்டு நான் இதுல போனா கிடைக்குமா, எனக்கு அதுல போனா கிடைக்குமா, இதுல போனா கிடைக்குமா? கிடைக்கும். அந்த தகுதிக்கு தளத்துக்கு என்னென்ன இருக்குதோ அங்க என்னது அது கிடைக்கும். அதை மீறிய விஷயம் கிடைக்கும், இதுக்குள்ள வந்தா கிடைக்கும். நிச்சயமா வேற ஒண்ணும் இல்லை. இதுக்குள்ள வந்தா அது முழுதுமா கிடைக்கும். வேற எதுக்குள்ள போனா அந்த இடத்துல என்னது அது கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு வேணும்னா அதுதான் என்னோட அது போலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி வேணா இதுக்குள்ள வரணும். நீங்க அன்புன்றது உனக்குள்ள நீ ஆழ்ந்து வா. அனைத்து அகிலத்தையே நீ உணரலாம். அன்புதான் அகிலமா இருக்கு. உண்மைதானே? உண்மைதாங்க. அப்ப அந்த அன்பு கூட நீ வா. அப்ப அகிலமே தான் நீ உணரலாம். அகிலத்தையே உணர்ந்தா நீ யாரு? நானே அகிலமா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. இந்த அறிவை பெறணும் எல்லாருக்குள்ளயும் ஆசை இருக்குது. இங்க எல்லாரும் நிறைய எந்த இடத்துக்கு போனாலும் இது வந்து நம்ம அறியாம தெரியாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரி, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அந்த அனுபவமும் அந்த சூழலும் அவங்களுக்கு ஏற்பட்ட சிறிய அறிவும் அந்தந்த செயலுக்குள்ள கூட்டும் போது இந்த சூழலுக்கான ஒரு செயல் செய்யறாங்க.
ஆனா இறுதியில எல்லாரும் இது உணரணும் தெரிஞ்சணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அன்புக்குள்ள வந்தா மட்டும்தான் சாத்தியம். அன்புன்றதுதான் அனைத்துமே. இங்க எந்த ஞானியுமே அன்பை போதிக்காத ஒரு ஞானி கிடையாது. ஆனா அன்புன்னா நீங்க உள்ள வரும்போது தான் தெரியும் அந்த அன்போட வீணை எப்படி இருக்கும், அந்த அன்புன்றது எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த அன்புக்குள்ள போகும்போது இந்த மூலத்தோட உணர்வு, அந்த மூலத்தோட தன்மை எப்படி இருக்குன்னு நீங்க போய் புரிஞ்சுக்கும் போது தான் தெரியும் நீங்க என்னென்னத்தெல்லாம் யோசிச்சீங்களோ அது எல்லாமே தப்புப்பா அப்படின்னு. கட்டாயங்க. நீங்க என்னென்னலாம் யோசிச்சு இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ இப்படி அது எல்லாமே ஒட்டி ஓரம் போட்டு இது ஒரு சொல்லிக் கொடுக்கும். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நீ உணர்ந்தாதான் நீ அகிலமா இருக்கிறன்ற அறிவு உள்ளவன். அதை நீ அந்த அகிலத்தை நீ உணரணும்னா நீ அனைத்துமே அகிலமா இருக்குதுன்ற அளவுக்கு மட்டும் அந்த அன்பு வரும். அனைத்துமே அகிலமா இருக்கிற அளவுக்கு உயர்வா பார்க்க தகுதி வரணும். எந்த பொருளுமே அகிலம் தான் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு தோணுதோ நீயே அகிலமா இருக்கிறன்ற ஒரு பேரறிவு உங்களால சொல்ல முடியும். உண்மைதானே? இங்க அரிசி, நெல்லு, சாப்பாடு, இந்த 3 விஷயம் இருக்கு. இருக்கா? இந்த 3 ஒரே பொருளாவும் சொல்லலாம், பிரிச்சு பிரிச்சு சொல்லலாம். கட்டாயம். உண்மைதானே? அரிசின்னு சொல்லலாம், நெல்லுன்னு சொல்லலாம், சாப்பாடுன்னு சொல்லலாம். 3 ஒன்னா சொன்னாலும் ஒன்னா போறது இல்லை, 3 பிரிச்சு சொன்னாலும் ஒன்னா போறது இல்லை. ஆனா ஒன்னா சொன்னா இங்க வேலை முடியுது, அடுத்த வேலைக்கு சொல்லலாம். இல்ல இது நெல்லுதான், இது யாருக்கு மட்டும் பண்ணிருந்தனா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அரிசியா மாறும். அப்புறம் அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ண அது அரிசி தான் அப்படின்னா திருப்பி கொஞ்ச நாள் அப்புறம் அரிசி வந்து சாப்பாடா மாறும். இல்ல இது சாப்பாடு தான் ஆர்குமெண்ட். புரிஞ்சுதா? எத்த உடனே இது சாப்பாடு சொன்னாலும் முடிஞ்சிச்சு, இல்ல நீ அரிசின்னு சொன்னாலும் முடிஞ்சிச்சு, இதை நெல்லுன்னு சொன்னாலும் முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு உங்களோட பக்குவம் வந்தா தான் நீ தாண்ட முடியும். நீ இல்ல இல்ல நான் இது 5 தான் வருவேன், 5 தான் வருவேன்னா நீ ஃபர்ஸ்ட் எடுத்து நெல்லுல நிக்கணும். அந்த நெல்லை விட்டு அது என்னைக்கு நெல்லோட தோல் உரிது அன்னைக்கு அரிசியில நிக்கணும். என்னைக்கு அந்த அரிசி ஒரு சோத்துல போய் ஒரு பானையில போய் அரிசி வந்து வெந்து சாப்பாடாகும் அன்னைக்கு சாப்பாடுல நிக்கணும். அன்னைக்குதான் சாப்பாடு வெளியே இருக்கும். உண்மை. இங்க அப்படிதான் வந்துருக்கீங்க எல்லாரும். இது வர இந்த தன்மை நீ தாண்டணும்னா அன்புடுதல் உனக்குள்ள வந்தனா நீ எதுக்குள்ளே ஸ்டக் அவுட் ஆக மாட்டேன். எல்லா அறிவும் ஒரு அறிவு, எல்லாமே மூலத்துல தான் வெளியே வந்துக்குது. அப்ப எல்லாத்துக்குமே முடிவு ஒன்னா இருக்கும். அப்ப இங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். அப்ப இங்க எல்லாமே இன்பமா தான் இருக்கும். இங்க எல்லாமே இறைவனா தான் இருக்கும். அப்ப இங்க எல்லாமே ஒருமை குணத்தோட தான் இருக்குது. அப்ப இங்க எல்லாமே ஒன்னா தான் இருக்குதுன்ற அறிவு உள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஜீவகாரணின்ற செயலை, இந்த அன்புன்ற செயலை நீ ஈஸியா செய்வேன். நீ யாருக்கும் சரி இவங்கள உங்க செய்யும் கட்டாயம். இந்த அறிவு உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த செய்யற செயலோட தன்மை மாறிக்கினே போகும். அப்படி மாறும் போது உன்னோட தகுதியின் தன்மை கூடிக்கினே போகும். அது கூடும் போது நீயே அகிலமா இருக்கிற அறிவை 100% ஈஸியா பெற முடியும். ஏன்னா நான் அதிகமான விஷயத்த ஸ்கிப் பண்ணி தான் வந்துருக்கேன். ஏன்னா அதை நான் அறிஞ்சு நான் ஒண்ணும் பண்ண போறேன். நெல்லுல நின்னா அரிசிட்டு வர போறேன், அரிசியில நின்னா சாப்பாடு வர போறேன். நான் எத்த உடனே அது சாப்பாடு நெல்லு ரெண்டுமே ஒண்ணுதான், அது வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு தேவை சாப்பாடு சாப்பாடு போயிட்டே இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை ஆர்குமெண்ட் பண்ணி அதை எந்த காம்பெண்ட் அது எதை பத்தி தெரிஞ்ச அவசியமே கிடையாது. அடுத்த வேலை இது போயினே இருக்கும். இந்த அறிவு எப்போ வரும்னா அன்புக்குள்ள நீ போகும்போது மட்டும்தான் எல்லாத்தையும் உன்னால கடந்து ஈஸியா போயிட முடியும். கடந்து போய் மூலத்தையும் உணர்ந்து மூலமாக நீ இருக்கின்ற அறிவை பெற்று நீங்க சொன்ன இந்த ஜீவ நிலை, முக்தி நிலை, ஆன்ம நிலை, இந்த உடலோட நிலை, இங்க இருக்கிற அனைத்தோட நிலையும் உங்களால ஈஸியா அறிஞ்சு நீங்களே அனைத்துமா இருக்கிற பேரறிவு உங்களால எளிதில் தரக்கூடியதும் புரிஞ்சிக்கக்கூடியதும் உணரக்கூடியதும் அன்புன்ற ஒண்ணுத்துக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா அன்புதான் இங்க அதிகமா இருக்குது, அன்புதான் இங்க அனைத்துமா இருக்குது. இதை போதிக்காத எந்த ஞானியுமே இங்க கிடையாது. மீதி பேர் மீதி எல்லா ஞானி இதெல்லாம் ஒரு அவங்க உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அறிவை கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளிப்படுத்திட்டு போனாங்க. அதை வச்சுதான் நம்ம சுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்புன்ற ஒரு விஷயம் எல்லா நேரத்துல அன்புக்குள்ள ஆழ்ந்து போகும்போது மட்டும்தான் நீங்களே அகிலமா இருக்கின்ற ஒரு பேரறிவை நம்ம எல்லாருமே 100% பெற முடியும். இந்த உலக உயிர்னா நித்தியமான பேருநிலைக்கு எட்டணும், உலகம் நித்தியமான பேருநிலைக்கு போகணுன்ற அறிவு ஒரு. ஏன்னா இங்க எல்லாமே நீங்க தான் இருப்ப. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆசை, இந்த ஒரு எண்ணம் உனக்குள்ள வரும். வந்த உடனே இந்த ஆசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நீயே அந்த அனைத்துமா இருக்கிறது உண்மையாக உன் சொல் இங்க நடக்கும். நடந்து இந்த உலகம் நிச்சயமான பேருநிலைக்கு போகும். மிக அற்புதமான, மிக அற்புதம். நன்றிங்க. நன்றி.